Assalamu alaikum. Hello everyone. Welcome to Tanjai Arsuvai. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப டேஸ்டியா மசாலா சுண்டல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது நல்ல ஒரு ஹெல்த்தியான இஃப்தார் ஸ்நாக். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1 கப் வெள்ளை கொண்டைக்கடலை எடுத்துருக்கேன். அதில் தண்ணியை ஊற்றி மேக்ஸிமம் 8 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருங்க. கொண்டைக்கடலை நல்லா ஊறிடுச்சு. அதில் உள்ள தண்ணியெலாம் நல்லா வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ இந்த கடலையை ப்ரெஷர் குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. வேக வச்ச கடலையை தண்ணியிலேருந்து வடிகட்டி எடுத்துருக்கேன். கடலை நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இதே மாதிரி இருக்கணும். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இதே மாதிரி நீளமாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன துண்டு மாங்காய் எடுத்து இது மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கேரட்டையும் இதே மாதிரி சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. காஞ்ச மிளகாய் கொஞ்சம், கருவேப்பிலை, அப்புறம் மல்லிக்கீரை எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடுகு எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கறி மசாலா தூள் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. இதான் சுண்டலுக்கு தேவையான பொருட்கள். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடு இருந்த பிறகு காஞ்ச மிளகா அதில் சேர்த்துருங்க. காஞ்ச மிளகா செவந்த பிறகு எடுத்து வச்சுருக்க கடுகு அதில் சேர்த்துருங்க. கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. எல்லா வெங்காயத்தையும் ஒரே நேரத்தில் சேர்த்துடக்கூடாது. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்தா போதும். வெங்காயத்தை ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு வதக்கினா போதும். ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. இதே மாதிரி இருக்கணும். இப்போ எடுத்து வச்சுருக்க மசாலாவெல்லாம் சேர்த்துடலாம். மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள்கிட்ட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. கறி மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. மசாலா உப்பு எல்லாம் சேர்த்த பிறகு 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை சேர்த்தா நல்லா வாசமாக இருக்கும். வேக வச்சுருக்க கொண்டைக்கடலை இதில் சேர்த்துருங்க. மசாலாவோடு சேர்த்து கொண்டைக்கடலையை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கட் பண்ணி வச்சுருக்க கேரட் அதில் சேர்த்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ண கொண்டைக்கடலை நல்லா சாஃப்டாகிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவை சேர்த்துக்கோங்க. கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மிச்சம் எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை கடைசியாக சேர்த்துக்கோங்க. மல்லிக்கீரையும் சேர்த்துருங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சுட சுட ருசியான சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும். இதை இஃப்தார் ஸ்நாக்காகவும் செஞ்சு சாப்பிட்லாம். நோம்பு கஞ்சி கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஃபீட்பேக்ஸ் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தஞ்சை அர்சுவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.